ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். என்ன எல்லாரும் ரெடியா? ஆயிஷா ரா நடராசன் அவர்கள் எழுதிய உலகை உலுக்கிய 40 சிறுவர்களில் இன்னைக்கு நாம் உலகையே சிரிக்க வைக்க விரும்பின ஒரு பையனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அவனோட பேர் சார்லஸ் ஸ்பென்சர் சாப்ளின் ஜூனியர். அவனோட அப்பா அம்மா 2 பேருமே நாடக கம்பெனியில் பாட்டு பாடி நடிக்கிறவங்க. அவனுக்கு ஒரு அண்ணன், அவன் பேர் சிட்னி. 2 பேரும் ரொம்ப பாவம். காரணம், அவங்க அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்க. விவாகரத்துக்கு பிறகு 2 பேரையும் வளர்க்க அவங்க அம்மா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சாப்பாட்டுக்கே சிரமம். சார்லஸ் ஸ்கூலுக்கே போனதில்லை. அவன் என்ன செய்வான் தெரியுமா? வீட்டு மாடிப்படிக்கு அடியில் இருக்கிற ஜன்னல் வழியாக சாலையில் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போயிடும். படுக்கையில் அவன் படுத்திருக்கும்போது அவனோட அம்மா அவனுக்காக வெளியில் நடக்கிறதெல்லாம் சொல்லி அழகாக நடித்து காட்டுவாங்க. அவனோட அம்மா பேர் ஹெனா. சார்லஸ் இவ்வளவு நோஞ்சானா இருக்கானே அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஒரு நாள் அவங்க அம்மா வழக்கம் போல் நாடக மேடையில் பாடி நடிக்க போனாங்க. அன்னைக்கு முதல் முறையாக சார்லஸையும் கூட்டிகிட்டு போனாங்க. நாடகத்துக்கு சரியான கூட்டம். பாதி நாடகத்தில் பாடிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு என்னாச்சோ தெரில, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. பார்வையாளர்கள் மத்தியில் ஒரே கலாட்டா. அந்த நேரத்தில் திடீர்னு அந்த பாட்டு எங்கே விடுபட்டதோ அந்த இடத்துலேருந்து தொடர்ந்து ஒழிச்சுது. யாருன்னு பார்த்தா நம்ம சுட்டி நாயகன் சார்லஸ் தான். வீட்டில் அடிக்கடி அம்மா பாடுறத கேட்டு மனசில் பதிஞ்சிருந்துச்சு அவனுக்கு. அந்த பாட்டை சூப்பராக பாடிக்கிட்டே மேடையில் வந்து நின்னான். எல்லாரும் கை தட்டினாங்க. மயக்கம் தெளிஞ்சு அவங்க அம்மாவும் அசந்து போயிட்டாங்க. அப்போ சார்லஸுக்கு வயசு 5 தான். அன்னைக்கு ஆரம்பித்தது தான். அவங்க அம்மா அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்படுவாங்க. அண்ணனும் தம்பியும் நடிக்க போவாங்க. ஆனால் சார்லஸுக்கு அந்த நாடகங்கள்லாம் வெறுப்பாக இருந்துச்சு. அவன் கேட்டான், அம்மா ஏன் எப்பவும் அழ வைக்கிற நாடகங்களே நடத்துகிறாங்க? நிஜ வாழ்க்கை தான் கஷ்டமாக இருக்குது, நாம் எல்லாரையும் சிரிக்க வச்சா என்ன அப்படின்னு கேட்டான். அவனோட மனசு முழுக்க ஒரே எண்ணம், நாம் உலகத்தை சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். சார்லஸுக்கு 7 வயசாக இருந்தப்போ அவங்க அம்மா மனநோய் காரணமாக ஒரு காப்பகத்தில் சேர்க்கப்பட்டாங்க. அண்ணனும் தம்பியும் தனியாக விடப்பட்டாங்க. அண்ணனையும் பார்த்துக்கிட்டு தன்னையும் பார்த்துக்கிற அளவுக்கு சார்லஸ் திறமசாலியாக மாறி இருந்தான். தி 8 லாங்ஷயர் லேட்ஸ் அப்படிங்கிற நாடகத்தில் சிரிப்பு நடிகனாக மேடை ஏறினப்போ அவனுக்கு வயசு 8. அவன் மேடையில் செஞ்ச சேட்டைகளை பார்த்து எல்லாரும் விழுந்து விழுந்து சிரித்தாங்க. சிண்ட்ரெல்லா, ஜிம், ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு எந்த வேடத்தில் நடித்தாலும் எல்லாரையும் சிரிக்க வச்சான். ஒரு முறை ஊருக்குள்ளே டேரா போட்டிருந்த சர்க்கஸில் ஜோக்கர் வேஷம் போட்டுக்கிட்டு குழந்தைகளை வயிறு வலிக்க சிரிக்க வச்சான். உலகையே சிரிக்க வைக்கும் சார்லி சாப்ளினாக சினிமாவில் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து கிடைச்சிது. உண்மையான உலக நாயகனாக உயர்ந்து காட்டிய அந்த மாமனிதர் சார்லி சாப்ளின். உங்கள் வாழ்வில் சிரிக்காத நாள் வீணடிக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்கிறாரு சார்லி சாப்ளின். அதனால் நாம் எல்லோரும் நம்மளுடைய வாழ்நாளை வீணடிக்க வேண்டாம். எல்லாரும் சிரித்து சந்தோஷமாக இருப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.